இந்த சூரத்துல் ஃபாத்திஹா சாதாரணமான ஒரு சூறாவல்ல. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மா அன்ஸல் அல்லாஹு ஃபித் தௌராத்தி வலா ஃபில் இன்ஜீலி வலா ஃபில் ஸபூரி வலா ஃபில் குர்ஆனி மிஸ்லஹா இன்னஹா அஸ்ஸபஉல் மசானி. அல்லாஹு தஆலா தௌராத் வேதத்திலோ அல்லது இஞ்சில் வேதத்திலோ அல்லது ஜபூர் வேதத்திலோ அல்லது குர்ஆனிலோ இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை போன்று ஒரு சூறாவை இறக்கவே இல்லை. அது மீண்டும் மீண்டும் ஓதப்படக்கூடிய இந்த சூரா அல் ஃபாத்திஹாவாகும் என்று ஒரு ஹதீஸிலும், மற்றொரு ஹதீஸிலே அபு சயீத் அல் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் மஸ்ஜிது நபவியில் இருக்கும் பொழுது சொன்னார்கள், லவ் அல்லிமன்னக சூரத்தன் லவ் அல்லிமன்னக ஆலம சூரத்தின் ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே ஆகப்பெரிய ஒரு சூறாவை நான் உனக்கு படித்து தருவேன் என்று, பள்ளிவாசல் இருந்து வெளியேறுவதற்கு முன்னால் உனக்கு படித்து தருவேன் என்று சொன்னார்கள். பின்பு அந்த சஹாபி கேட்ட பொழுது அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொன்னார்கள். அப்படியான ஒரு சிறப்பான சூறா தான் சூரா அல் ஃபாத்திஹா. நான் இந்த இன்றைய அமர்விலே மிக ஆழமான கருத்துக்களை சொல்வதற்கு வரவில்லை. இது எமது மாவட்டத்திலே உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் அல் குர்ஆனுடைய விளக்கங்கள் உலமாக்கள் மூலமாக, குர்ஆனின் மூலமாகவும், நபி அவர்கள் எப்படி அதனை விளங்கப்படுத்தினார்களோ அப்படியும், உலமாக்களுடைய குர்ஆனுடைய விளக்கத்துடைய அடிப்படையிலும் எமது மக்களுக்கு மிக இலேசான அமைப்பிலே விளங்கப்படுத்த வேண்டிய காலத்துடைய தேவை இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் எனது சொந்த ஊரான இந்த ஊரிலே, இந்த பள்ளிவாசலிலே நான் கடந்த 30 வருடங்களாக இந்த கல்வித்துறையில் நீண்ட ஒரு பயணத்தில் இருந்த ஒரு காரணமாகவும், அல்லாஹு தஆலா தந்த சில விளக்கங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலும் இன்று இந்த பள்ளிவாசலிலே சூரா அல் ஃபாத்திஹாவுடைய விளக்கத்தை ஒரு லேசான அமைப்பிலே நான் ஆரம்பிக்கிறேன். இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களிலும் இந்த குர்ஆனுடைய விளக்கம் நடைபெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நியத்தில் இதை செய்கிறோம். அல்லாஹ் அதை கபூல் செய்ய வேண்டும், அதற்காக கூலியை தர வேண்டும். இந்த சூறாவிலே 7 வசனங்கள் இருக்கின்றன. முதலாவதாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். முதலாவது வசனம். இரண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தார்களுடைய இரட்சகனான அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். மூன்றாவது வசனத்திலே அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். நான்காம் வசனத்திலே மாலிகி யௌமித்தீன், அவன் தீர்ப்பு நாளின் அதிபதி. ஐந்தாவது வசனத்திலே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். ஆறாவது வசனத்திலே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை எங்களுக்கு நீ காட்டுவாயாக. ஏழாவது வசனத்திலே ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ எவர்கள் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை. கைரில் மக்பூபி அலைஹிம், கோபத்துக்குள்ளானவர்களுடைய பாதை அல்ல. வலல்லாலீன், வழி தவறியவர்களுடைய பாதை அல்ல. எனவே இதுதான் இந்த சூறாவில் உள்ள 7 வசனங்களுடைய பொருள்கள். இதை இன்னும் கொஞ்சம் லேசிப்படுத்தி வார்த்தைக்கு வார்த்தை சொல்வதாக இருந்தால், நாங்கள் தொழுகையில் ஓதும் பொழுது இந்த 7 வசனங்களையும் நாங்கள் ஓதுகிறோம். ஓதும் பொழுது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற பொருள் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் இன்னும் அல்லாஹ்வுடைய அச்சம், பயபக்தி வருவதற்கு காரணமாக இருக்கும். எனவே முதல் ஆயத்திலே பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அர் ரஹ்மானி, அவன் அளவற்ற அருளாளன். அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையோன். அதனை அடுத்து அல்ஹம்து, அனைத்து புகழும்
லில்லாஹி அல்லாஹ்வுக்கே உரியது, ரப்பில் ஆலமீன் உலகத்தார்களுடைய இரட்சகன் அவன். அதனை அடுத்து அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன், மாலிகி யௌமித்தீன். யௌமுத்தீன் என்றால் கூலி கொடுக்கும் நாள், கியாம நாள். கியாம நாளுடைய மாலிக் அரசன். இய்யாக நஅபுது உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம். இய்யாக என்றால் உன்னைத்தான், நஅபுது நாங்கள் வணங்குகிறோம். வஇய்யாக மேலும் உன்னைத்தான், வஇய்யாக நஸ்தஈன் மேலும் உன்னிடம்தான், நஸ்தஈன் நாங்கள் உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தி என்றால் நேர்வழி காட்டுவாயாக, எங்களுக்கு இஹ்தினா எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக, அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம நேரான பாதையை, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை. ஸிராத் என்றால் பாதை, அல்லதீன அன்அம்த அலைஹிம் நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை. கைரில் மக்தூபி அலைஹிம் கோபத்துக்குள்ளானவர்களுடைய பாதை அல்ல, வலல்லாலீன் வழி தவறிகளுடைய பாதை அல்ல. இந்த சூராவுடைய கடைசியிலே நாங்கள் ஆமீன் என்று சொல்கிறோம். ஆமீன் என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவில் உள்ளதல்ல. ஆமீன் என்றால் ஏற்றுக்கொள்வாயாக. இது ஒரு துஆவுடைய கடைசியில் சொல்லக்கூடிய வார்த்தையாகும். இந்த சூறாவிலே பிரதானமான ஒரு மைய கருத்து இருக்கிறது. நீங்கள் அல் குர்ஆன் எடுத்தால் 114 சூறாக்களிலே முதலாவதாக சூரத்துல் ஃபாத்திஹா வருகிறது. அதனை அடுத்து சூரத்துல் பக்ரா, அல் பக்ரா என்றால் பசுமாடு, இந்த சூரா வருகிறது. இவ்வாறு ஒவ்வொரு சூறாக்களும் தொடர்ந்து கொண்டு சென்று சூரத்துன் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற சூறாவுடன் அந்த அல் குர்ஆனுடைய பகுதி முடிகிறது. இந்த சூரா அல் ஃபாத்திஹா, அல் ஃபாத்திஹா என்றால் ஆரம்பித்து வைக்கக்கூடியது. இந்த சூரா ஆரம்பமாக வந்திருக்கிறது. இதற்கு பல பெயர்கள் இருக்கின்றன. அஷாஃபியா குணப்படுத்தக்கூடியது, அல் காஃபியா விரோதிகளுடைய தொல்லையை தடுக்கக்கூடியது. இவ்வாறு அஸ்ஸபுல் மதானி மீண்டும் மீண்டும் ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை கொண்டது. உம்முல் கிதாப் குர்ஆனுடைய தாய் என்றெல்லாம் பல பெயர்கள். இதற்கு கிட்டத்தட்ட 12 பெயர்கள் இருப்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூறாவிலே முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. அதுதான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இந்த 7 வசனங்களிலே முக்கியமான ஒரு அச்சாணியான அடிப்படையான ஒரு மைய கருத்து இருக்கிறது. அதுதான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. இதுதான் அடிப்படை இந்த சூறாவில். அப்படி என்றால் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பது இந்த 7 வசனங்களிலே 6வது வசனத்தில் இருக்கிறது. அப்படியானால் முன்பு வந்த 5 வசனங்கள் என்ன, கடைசியாக வந்த 7வது வசனம் என்ன என்று கேட்டால், முதலாவது வந்திருப்பது அல்லாஹு தாலாவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு கண்ணியமான, அனைத்து அந்த பிரபஞ்சங்களையும் படைத்து ரசிக்கக்கூடிய அல்லாஹ். அவனுக்கு முன்னால் ஒரு விடயத்தை நாங்கள் கேட்பதாக இருந்தால் திடீரென கேட்க முடியாது. அதற்காக முதலாவதாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதாவது அல்லாஹ்வை புகழ்கிறோம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாய் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், புகழ்கிறோம். அர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வை புகழ்கிறோம். உலகத்தார்களுடைய இரட்சகனான அல்லாஹ்வுக்கே புகழனை. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது பொருள் உங்களுக்கு பதிவதற்காக. அர் ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன். மாலிகி யௌமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இந்த 5 வசனங்களிலே நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கிறோம். உங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது. அல்லாஹ்வுடைய பெயர் வருகிறது. ரஹ்மான், ரஹீம், மாலிக் இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்கள். அல்லாஹ்வை நாங்கள் புகழ்கிறோம். அதனை அடுத்து உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம்தான் உதவி தேடுகிறோம் என்று சொல்லி அதனை அடுத்ததாக அல்லாஹ்விடத்திலே கண்ணியமாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதையை யா அல்லாஹ் எங்களுக்கு காட்டுவாயாக என்று கேட்கிறோம். இதுதான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அடிப்படையான கருத்து. அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஹிதாயத்தை கேட்கிறோம், நேர்வழியை கேட்கிறோம். 7வது வசனத்திலே
சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்பது இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்ற அந்த 6வது வசனத்துடைய விளக்கம் தான். நேரான பாதையை யா அல்லாஹ் எங்களுக்கு காட்டுவாயாக என்றால் அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் நேரான பாதை என்றால் என்ன? அது சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை. அது யார்? இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் யார் என்று. நபிமார்கள், ஷுஹதாக்கள், சித்திகீன்கள், உண்மையாளர்கள், அஸ்ஸாலிஹீன் நல்லவர்கள், இவர்களுடைய பாதை. இவர்கள் நேரான பாதையில் இருந்தார்கள், இவர்களுடைய பாதையை காட்டுவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம் கோபத்துக்குள்ளானவர்களுடைய பாதை அல்ல. கோபத்துக்குள்ளானவர்கள் யார்? யூதர்கள். தப்சீரிலே சொல்லப்படக்கூடிய கருத்து அவர்கள் யூதர்கள். வலத்தாலின் வலிதவர்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டாதே. வலிதவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். இவர்களுடைய பாதையை அல்லாஹ் எங்களுக்கு காட்டாதே என்று அந்த இதிலே நாங்கள் சொல்கிறோம். அதனை அடுத்து இந்த ஆயத்துடைய ஆரம்பத்திலே, இந்த சூராவுடைய ஆரம்பத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்வது, பிஸ்மி சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதலாவது வசனமா இல்லையா என்ற உலமாக்களிடத்தில் வேறுபாடு இருந்தாலும் கூடுதலான உலமாக்களுடைய கருத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது முதலாவது வசனம். அதனை அடுத்து வரக்கூடியவைகள் தான் அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள். எனவேதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதிலே 3 திருநாமங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று அல்லாஹ்வுடைய பெயர். உலக வரலாற்றிலே எந்த ஒரு மொழியிலும் யாரும் அல்லாஹ் என்ற பெயரை வைத்தது கிடையாது. அல்லாஹ் அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் சொந்தமானது. அதனை அடுத்து ரஹ்மான் என்ற வார்த்தை வந்திருக்கிறது, அளவற்ற அருளாளர். ரஹ்மான் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோர். இந்த இரண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம்? ரஹ்மான் என்றால் அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவன், ரஹீம் என்றால் அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவன். இரண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், ரஹ்மான் என்றால் இந்த உலகத்தில் பொதுவாக எல்லோருக்குமே இரக்கம் காட்டக்கூடியவன். காபிர்களுக்கும் இரக்கம் காட்டுவான், மூமின்களுக்கும் இரக்கம் காட்டுவான், முஸ்லிம்களுக்கு இரக்கம் காட்டுவான், முஷ்ரிக்குகள் சிலை வணக்கம் புரியக்கூடியவர்களுக்கு காட்டுவான். இன்று நாங்கள் உலகத்தில் பொதுவாக பார்க்கிறோம். அந்த சிலை வணக்கம் புரியக்கூடியவர்கள் சிலை வணக்கம் புரிந்து விட்டு வயலுக்கு செல்கிறார்கள், தொழிலுக்கு செல்கிறார்கள். அப்படி இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறான். பொதுவாக எல்லோருக்குமே அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளிப்பான். ரஹ்மான். ரஹீம் என்றால் ஆகிரத்தில் மூமின்களுக்கு மாத்திரம் இரக்கம் காட்டக்கூடியவர். மறுமையில் காபிர்கள் முஷ்ரிக்குகள் அல்லாஹ்விடத்தில் இரக்கம் கேட்டால் அந்த இரக்கம் கிடைக்காது. கத்தும் போதெல்லாம் அடி கூடும் நரகத்திலே. உலகத்தில் கண்ணீர் வடித்தால் அல்லாஹ் மன்னிப்பான். இதுதான் ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். ரஹ்மான் என்றால் அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவன், உலகத்தில் பொதுவாக எல்லோருக்குமே இரக்கம் காட்டக்கூடியவன். ரஹீம் என்றால் அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவன், மறுமையில் மூமின்களுக்கு மாத்திரம் இரக்கம் காட்டக்கூடியவன். அதனை அடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும். அல்ஹம்து என்ற வார்த்தையில் வந்திருக்கக்கூடிய அல் என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம் அனைத்து புகழும் என்ற அல் ஹம்து, அனைத்து புகழும் என்ற அர்த்தம் வருகிறது. அனைத்து புகழ் என்றால் என்ன? புகழ் 4 வகை. மனிதன் மனிதனை புகழ்வது, மனிதன் அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ் மனிதனை புகழ்வது, அல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்வது. இந்த அனைத்துக்குமே உதாரணங்கள் இருக்கின்றன. நான் சுருக்கத்தை கருதி அதுக்கு சொல்லவில்லை. இந்த அனைத்து புகழ்களும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. உதாரணமாக ஒரு மனிதனை பார்த்து இன்னும் ஒரு மனிதர் இவர் அழகான முறையில் ஓதுகிறார் அல்லது நன்கு கொடை கொடுக்கிறார், நல்ல மனிதனாக இருக்கிறார் என்ற ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை புகழும் பொழுது அந்த பண்புகளை அந்த மனிதனுக்கு கொடுத்தவன் அல்லாஹ். எனவே இந்த புகழ் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இவ்வாறு அனைத்து புகழ்களும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்ஹம்துலில்லாஹி. லில்லாஹி என்ற வார்த்தையில் உள்ள லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அனைத்து புகழும் லில்லாஹி, அல்லாஹ்வுக்கே உரியது, வேறு யாருக்கும் சொந்தமானதல்ல என்பது அதனுடைய அர்த்தமாகும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தார்களுடைய இரட்சகர். அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் என்றால் அந்த அனைத்து புகழையும் சொந்தமாக்குவதற்கு அல்லாஹ்வுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றால் அவன் ரப்பில் ஆலமீன், உலகத்தார்களுடைய இரட்சகன். அல் ஆலமீன் என்றால் உலகத்தார்கள். எல்லா உலகங்களையும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மீன்கள் ஒரு உலகம், மிருகங்கள் ஒரு உலகம், பறவைகள் ஒரு உலகம், மனிதர்கள் ஒரு உலகம். இந்த இடத்தில் மனிதர்களுடன் ஜின்களும் சேர்ந்து இருப்பார்கள், அவர்கள் ஒரு உலகம்.
இவ்வாறு அல்லாஹு தாலா பல உலகங்களை வைத்திருக்கிறான். அந்த அனைத்து உலகங்களுக்கும் இரட்சகனாக அல்லாஹ் இருக்கிறான். கடலில் உள்ள மீன்கள், காடுகளில் உள்ள மிருகங்கள், உலகத்தில் உள்ள மனிதர்கள், இவ்வாறு அனைத்து வஸ்துக்களையும் படைத்து ரிஸ்களித்து அவர்களை பரிபாலிக்கக்கூடிய சக்தி உள்ளவன் தான் அல்லாஹ். எனவே அவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும் என்று சொல்கிறோம். அர் ரஹ்மான் ரஹீம் மீண்டும் வருகிறது. பிஸ்மில்லா என்பதிலே அர் ரஹ்மான் ரஹீம் என்று வந்தது. பின்பு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த மூன்றாவது வசனத்திலே அர் ரஹ்மான் ரஹீம் என்பதை அல்லாஹ் மடக்கி சொல்லி இருக்கிறான். முதலாவது வசனத்திலே பிஸ்மில்லா என்று வந்து அதிலே அர் ரஹ்மான் ரஹீம் என்று வந்திருக்கிறது. பின்பு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வந்து மூன்றாவது வசனத்திலே அர் ரஹ்மான் ரஹீம் என்று திரும்பியும் வந்திருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ரஹ்மான் என்ற பண்பு நிச்சயமாக உறுதியானது, அர் ரஹீம் என்ற பண்பு நிச்சயமாக உறுதியானது என்று சொல்லியிருக்கிறார். அதனடுத்து மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. கியாமத்து நாளிலே அல்லாஹு தாலாவை தவிர வேறு அரசர்கள் யாருமே கிடையாது. உலகத்தில் உள்ள உலகத்தை ஆண்ட மிகப்பெரிய அரசர்கள் எல்லோருமே அழிந்து விடுவார்கள். அல்லாஹ்வுக்கே அரசாட்சி சொந்தமானது. கியாமத்திலே அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், அரசாட்சி யாருக்கு சொந்தம் என்று கேட்பான். யாருமே பதில் சொல்வதற்கு இருக்க மாட்டார்கள். கடைசியாக அல்லாஹ்வே சொல்வான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய ஒருவனான அல்லாஹ்வுக்கே சொந்தமானது என்று சொல்லுவான். எனவே கியாமத்து நாளிலே அரசாட்சி அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. கியாமத்து நாளுடைய விசாரணையிலிருந்து யாரும் ஒளித்து தப்பிவிட முடியாது. நரகத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. சொர்க்கத்திலிருந்து யாரும் அந்த உயர் பதவிகளுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று செல்ல முடியாது. கியாமத்துடைய முற்றவழியிலிருந்து யாரும் விரண்டோட முடியாது. அல்லாஹ் மிக உறுதியான அரசனாக இருப்பான் மறுமையிலே. அதனை அடுத்து நாங்கள் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்கிறோம். இந்த இடத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. உம்மைத்தான் நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அரபு மொழியிலே நஅபுதுக என்று சொல்லவில்லை, உன்னை நாங்கள் வணங்குகிறோம் என்று அந்த வார்த்தை வரவில்லை. நஅபுதுக வ நஸ்தஈனுக என்றால் உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் உதவி தேடுகிறோம். அந்த வார்த்தை அப்படி அல்ல. செயற்படு பொருளை அல்லாஹ் முன்பு சொல்லி இருக்கிறான். முன்பு உன்னைத்தான் தந்தை அழைத்தார், தந்தை உன்னை அழைத்தார் என்பதற்கும் உன்னைத்தான் தந்தை அழைத்தார் என்பதற்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. உறுதியாக வாப்பா உன்னை கூப்பிட்டார் என்பது உன்னைத்தான் தந்தை அழைத்தார் என்பதில் இருக்கிறது. அதே போன்றுதான் உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் உதவி தேடுகிறோம் என்ற வார்த்தை வராமல் இய்யாக நஅபுது, உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம், யா அல்லாஹ் வேறு யாரையும் நாங்கள் வணங்கவில்லை என்று நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடம் தான் நாங்கள் உதவி தேடுகிறோம், வேறு யாரிடத்திலும் உதவி தேட மாட்டோம் என்று இஸ்லாமிய உறுதியான கொள்கையை பற்றி அந்த இடத்தில் நாங்கள் சொல்கிறோம். மற்றும் ஒரு கேள்வி, உண்மையிலே ஒரு மனிதன் தனித்து நின்று தொழும் பொழுது அவன் எப்படி ஓதுவான்? அவன் ஒருமையில் தானே ஓத வேண்டும். இந்த வசனத்தில் இய்யாக நஅபுது என்று வருகிறது. உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம். எப்படி நாங்கள் வணங்குகிறோம் என்று வரலாம்? நான் உதாரணமாக தனிமையில் என்று சொல்லும் பொழுது நான் உண்மையில் எப்படி ஓத வேண்டும்? அந்த வார்த்தையுடைய வசனங்களுடைய போக்கை வைத்து பார்க்கும் பொழுது தனியே நான் நிற்கும் பொழுது இய்யாக அஅபுது வ இய்யாக அஸ்தஈன் அப்படித்தான் ஓத வேண்டும். உன்னை நான் மாத்திரம் வணங்குகிறேன். நான் தனியே தான் நான் தொழும் பொழுது நான் மாத்திரம் உன்னை வணங்குகிறேன், நான் உன்னுடன் உதவி தருகிறேன் அப்படித்தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் ஏன் இய்யாக நஅபுது, தனியே நின்று தொழக்கூடிய மனிதன் கூட அல்லாஹ்விடம் பேசும் பொழுது உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம், ஒரு மனிதன் நின்று தொழும் பொழுது சொல்லும் அந்த நேரத்தில் கூட நாங்கள் என்ற வார்த்தை ஏன் பாவிக்கிறான் என்றால், அல்லாஹ் மிகப்பெரிய சக்தி மிக்கவன். அவனிடத்தில் இந்த ஒரு மிஸ்கீன், இந்த அடியான் மிக பலகீனமான ஒரு அடியான், அல்லாஹ்வுடைய அந்த இறை தர்பாரை அதை பார்த்து விழித்து பேசும் பொழுதும் இவனுக்கு சக்தி கிடையாது, இவன் ஒரு அற்பமான ஒரு படைப்பு. அல்லாஹ்விடத்தில் நான் வணங்குகிறேன் என்று சொல்லாமல் அது மரியாதை குறைவு. நாங்கள் எல்லோருமே வணங்குகிறோம் என்று பன்மையாக சொல்வது ஒரு கண்ணியமாக இருக்கும் என்பதற்காக நஅபுது என்ற வார்த்தையை நாங்கள் பன்மையில் சொல்கிறோம். அதே போன்று இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக என்று கேட்கும் பொழுது இது ஒரு முக்கியமான கேள்வி.
நாங்கள் நேரான பாதையில் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வரும். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கிறோம், நேரான பாதை எங்களுக்கு காட்டுவாயாக. நாங்கள் அனைவரும் இஸ்லாத்தில் இருக்கிறோம், நாங்கள் அப்படி என்றால் நேரான பாதையில் இல்லையா என்பது ஒரு கேள்வி. இந்த இஹ்தி என்ற வார்த்தையுடைய அர்த்தம் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்றால், யா அல்லாஹ் அந்த நேரான பாதையில் எங்களை உறுதிப்படுத்துவாயாக, மதம் மாறக்கூடிய நிலைக்கு எங்களை ஆக்கிவிடாதே, கடைசி வரைக்கும் இஸ்லாத்தில் ஈமானில் வாழ்ந்து எங்களை மூத்தாக்குவாயாக என்று நாங்கள் உறுதிக்காகவே இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற வார்த்தையை, அந்த இஹ்தி என்ற வார்த்தையை நாங்கள் சொல்லும் பொழுது யா அல்லாஹ் அதில் உறுதிப்படுத்துவாயாக என்று சொல்கிறோம். எனவே இதனை அடுத்து அது யூதர்களுடைய பாதை அல்ல, வழிதவறிய கிறிஸ்தவர்களுடைய பாதை அல்ல, நபிமார்களுடைய, சுஹதாக்களுடைய, சித்திகீன்களுடைய, சாலிஹீன்களுடைய பாதைகள் காட்டுவாயாக என்று நாங்கள் பிரார்த்திக்கக்கூடியதுதான் இந்த சூறாவுடைய மேலோட்டமான அர்த்தம். அதில் மைய கருத்தை நான் சொன்னேன். இதனுடைய முக்கியமான நோக்கம் அல்லாஹ்விடத்திலே ஹிதாயத்தை நாங்கள் கேட்பதுதான் என்ற விடயத்தை நாம் கூறி, இந்த சூறாவில் மிக ஆழமான மிக நீண்ட விளக்கங்கள் இருக்கின்றன. ஒரு எளிமையான அமைப்பிலே நாங்கள் நாளாந்தம் எங்களுடைய தொழுகையில் ஓதக்கூடிய இந்த சூறாவுடைய பொருள் எங்களுடைய மனசிலே ஊசலாட வேண்டும், சிந்தனைக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த விடயங்களை நாம் சொன்னோம். எனவே அல்லாஹு தாலா சொன்ன விடயங்களை கொண்டு அமல் செய்வதற்கு, குர்ஆனை விளங்குவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.